அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்த நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சில அசாதாரணமான சூழ்நிலைகள் வரும், சில நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த சூழ்நிலையில தேவன் மேல் விசுவாசம் வைத்து விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையின்படியே தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறார். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நெகேமியா சொல்லுவார், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அல்லேலூயா! எவ்வளவு விசுவாசமுள்ள வார்த்தைகள் பாருங்கள். இதை சொல்லுகிற போது நடந்த சம்பவத்தை பாருங்கள். நெகேமியாவின் மேலே தேவனுடைய கரம் இருந்ததாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் எல்லாரிடத்திலும் சொல்கிறார், வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அலங்கத்தை கட்டுகிற வேலைக்கு ஒரு அறைக்கூவலை விடுக்கிறார். அந்த நல்ல வேலைக்கு எல்லாரும் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எல்லாமே அனுகூலமாய் வருகிற போது அங்கு சத்துரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். பாருங்கள், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற, நெகேமியா செய்ய போகிற அந்த காரியத்தை தடை செய்வதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள். ராஜாவுக்கு விரோதமாய் நீங்கள் கலகம் பண்ணுகிறீர்களோ என்று குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். இப்பொழுதுதான் நெகேமியா இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொருவராக தங்கள் தங்கள் இடத்திலிருந்து அவர்கள் அலங்கத்தை கட்டுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு பரியாசம், எதிர்ப்புகள், ஏளனங்கள், நிந்தைகள், தடைகள், போராட்டங்கள் வரும்போது விசுவாசம் உள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறேன். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். இதை எல்லாவற்றையும் தேவனுடைய வசனத்தை சார்ந்து நாம் சொல்லி சொல்லி அறிக்கை இடுகிற போது அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், நெகேமியா சொல்கிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அதே மாதிரி கர்த்தர் கைகூடி வரப்பண்ணி அந்த எதிர்ப்பாய் இருக்கிற மக்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் அந்த அலங்கத்தை அழகாய் கட்டி முடித்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும்போது தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கையை தூக்கி எடுக்கும். விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லுங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் விசுவாசித்தார், அது அப்படியே நிறைவேறிற்று. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் சொல்லி ஜெபிப்போம். அடுத்த புதிய வருஷத்துக்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்களை காண்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நெகேமியா விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபித்தது போல நாங்களும் சொல்லி ஜெபித்து அதை நிறைவேற்ற தேவன் உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.